மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டில் ஒரு பலாக்கொட்டையை வச்சு சூப்பராக செய்ய போகிறோம். இதை நாம் சொன்னாதான் தெரியும் இது பலாக்கொட்டையில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாக்கொட்டையை தோல் உரித்து வச்சுருக்கேன். நான் ஒரு 15 பலாக்கொட்டையை எடுத்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் 3 விசில் விட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். லைட்டாக வதக்கினா போதும். இப்போது இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4-5 பல். இப்போ நம்ம வேக வச்ச பலாக்கொட்டையை இதிலேயே போட்டு வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு கொத்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். 1/2 கப் அளவு உடைச்ச கடலையை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாருக்கு நம்ம ஆற வச்ச அந்த கலவையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொரப்பாக சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச உடைச்ச கடலை விழுது, ஒரு கொத்தமல்லி, நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். உப்பு தேவைக்கேற்ப ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி சேர்க்கவே கூடாது சுத்தமாக. நல்லா ஒரு கட்டியான பக்குவத்துக்கு வரணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா உடச்ச கடலை மாவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வட்ட வடிவத்தில் நாம் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒன்றா போட்டுருங்க. ரொம்ப நெருக்கமாக போட்டுற தேவையில்லை. எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீட் வைக்க வேண்டாம். அப்போ தான் நல்லா வெளியே முறுமுறாக வரும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். எடுத்த உடனே கரண்டியை போட்டுறாதீங்க, மெதுவாக அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்துருவோம். ஒரு பலாக்கொட்டையை வச்சு சூப்பராக நம்ம ஒரு கோலா உருண்டை செஞ்சுட்டோம். சாப்பிட்றதுக்கு மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. மீண்டும் மீண்டும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ முறுமுறுவாக கிறிஸ்பியாக சூப்பராக புட்ட உடனே புட்டுடுச்சு பாருங்கள். எல்லோரும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.